வாழ்க வளமுடன். கிருஷ்ணர் சொல்வார், குந்தி மகனே ஆனாலும் நீ கடமையை தவறக்கூடாது அப்படின்னும். சரி அப்படின்னும். எதுக்கு சொல்கிறேன்னா, புரியும் தன்மை எப்படி இருக்குன்னா, சித்திரை வைகாசி நல்ல வெயில் தானே. அப்போ பெண்கள் நான் சமைக்க மாட்டேன், நான் சொல்கிறாங்க ஐயா வெயில் அதிகமாகுது நான் சமைக்க மாட்டேன்னு. அந்த பக்கம் பெண்களுக்கு வருது. ஆண்களுக்கு எப்படி மார்கழி தை, அப்போ நல்ல குளிர்காலம் தானே. அப்போ ஆண்கள்லாம் விடியற் காலையில் குளிச்சுட்டு எது வந்தாலும் செய்கிறாங்கல்ல. அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் புரியும், ஒரு புரிதல் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ நீ கடமையை நினச்சி தான் ஆகணும். இன்றைக்கி துரியோதனை அவனை எப்படி அந்த தம்பி தானே அப்படின்ற மாதிரியா நீ நினைக்கக்கூடாது. இல்லை அந்த போரில் உங்கள் சித்தப்பா கலந்துக்கிறாங்களா பெரியப்பா கலந்துக்கிறாங்க அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன் கடமையை தான் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்போ இருக்கிற அர்ஜுனெலாம் என்ன பண்ணாங்க, எல்லோரும் கிருஷ்ணரோட பேச்சு கேட்டு அந்த நடந்தாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ தான் திட்டினாங்கன்னா நீ பொறுத்துக்கோ, அவங்க எவ்வளோ தான் இது பண்ண முடியும், ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் பொறுத்துக்கோ, உனக்கு நேரம் காலம் வரும் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் தான் நமக்கு இறைவன் சொல்லாமல் வழியை காட்டுறாரு. இப்போ நேரம் நம்மளுக்கு சரியில்லைன்னா எவ்வளோ எல்லாரையும் திட்டுறோம், வீட்டில் இருக்கிறவங்களையும் திட்டுறோம், காசு இல்லைன்னா திட்டுறோம், எவ்வளோ பண்ணுறோம். ஆனால் எதுவும் செய்யக்கூடாது. என்றைக்கு உனக்கு என்ன எழுதி இருக்கிறதோ அதுதான் உனக்கு நடக்கும். அப்போது நீங்கள் அந்த ஒரு புரிதலுக்கு வரணும்ல. அப்போது இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, இல்லாத போது அதனோட விலை உடனே உங்களுக்கு கஷ்டன்றீங்க, திட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு தானே புரிதல் இல்லை. எதுக்கு இறைவன் வச்சுக்கிறான். மார்கழி தை குளிரணும், சித்திரை வைகாசி வெயிலணும், இரண்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். அப்போது குடும்பத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. அது மாதிரி தானே வாழ்க்கைன்றது எதுக்கு அனுபவ கல்விக்கு வந்திருக்குறோம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், மனைவி எது சொன்னாலும் தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தலாம். இல்லை நான் கேட்க மாட்டேன்னா விட்டு பிடிங்க. ஒன்றும் விட்டு கொடுக்குறேன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்குறதில்ல. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு வாழ்க்கை என்னன்றது புரிதல் வரும். இப்போ இருக்கிறவங்களாம் நான் சம்பாதிக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன்றது ப்ராப்ளம் பண்ணி வாழ்க்கையை இழந்துடுறாங்க. நிறைய பெண்கள் எப்படி இது பண்ணுறாங்க, எனக்கு வேணாம் நான் சம்பாதிக்க, எனக்கு கணவரும் வேணாம் ஒன்றும் வேணான்னு எவ்வளோ பேர் வீட்டிலே இருக்காங்க. அம்மா பேச்சு கேட்டுக்கின்னு கேட்டால் நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதனால் நாங்கள் இப்படி தான் இருப்பேன்றீங்க. அந்த புரிதல்லாம் வேணாம். உங்கள் கடமை என்ன, வந்தீங்களா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறீங்களா, அப்பா என்ன சொல்கிறாங்களோ. ஏன்னா பெரியவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு நல்லது. ஏன்னா அவங்க அனுபவத்துலேருந்து தானே வந்திருக்காங்க. அப்போது ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்கள் பிடிச்ச பிடிவாதத்தில் நான் இப்படி தான் இருப்பேன்னா பின் விளைவு என்னான்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அப்போ என்ன செய்கிறது, கொஞ்சம் விட்டு பிடித்தால் தெரியும் வாழ்க்கை என்னன்னு. கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இரண்டும் மாறி மாறி வரும், பகல் வரும் இரவு வரும். அப்போ நம்ம காலமும் தூரமும் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே கணக்கு போட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துங்கள். வாழ்க வளமுடன்.